தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த தலைவர் செங்கோட்டையனின் வேட்புமனு தள்ளுபடியாகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த தலைவர் செங்கோட்டையனின் வேட்புமனு தள்ளுபடியாகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இவர் செல்வி ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். வருமானத்துக்கு அதிகமாக பயன்படுத்தி சொத்துக்களை சேர்த்துள்ளார். 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த ஊழல்வாதியானவர் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். தற்பொழுது அவருடைய வேட்புமனு மீது எதிர்க்கட்சியினர் ஆட்சேபம் எழுப்பியுள்ளனர். என்னவென்று சொன்னால், சமீபத்தில் செங்கோட்டையன் ஒரு வீட்டை கட்டியுள்ளார். அந்த வீட்டுக்கான வருமான வரியை அவர் கட்டவில்லை என்று கூறி அவருடைய வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அவருடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கக்கூடாது, தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தேர்தல் நடத்தும் ஆணையர் 5 மணி வரை அவகாசம் கொடுத்துள்ளார். அவருடைய வேட்புமனு 99% தள்ளுபடியாகும் என கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்களுடைய வேட்புமனு தள்ளுபடியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் புதிதாக கட்டியுள்ள வீட்டுக்கு வருமான வரி கட்டவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆக தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் செங்கோட்டையனுக்கு மாற்று வேட்பாளர் யார் தாக்கல் செய்துள்ளார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை செங்கோட்டையன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் மாற்று வேட்பாளர் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடுவார்.